நம்ம எல்லாருக்கும் ஒரு கரை உண்டு. ஆமென். அந்த கனவின் கரையும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். லேசா யாரும் வாழ்ந்துடக்கூடாது. நன்றாக நீங்கள் வாழணும். பக்கத்துல கேளுங்க, உன் கனவு என்னன்னு தெரியணும். ரொம்ப வருஷம் இல்ல, சீக்கிரம் லட்சியக்கார சேரணும். வாய பத்திரமா பார்த்துக்கோ. கர்த்தருக்குள்ள தோல்வி என்பதே கிடையாதுங்க. ஆனா ஆண்டவர் உங்க டெஸ்ட் பேப்பரை கரெக்ட் பண்ணி ஃபெயில் ஆகும் போதும் அவர் ஃபெயில்டுன்னு எழுவதே கிடையாது, ரீடேக்டு தான் எழுதுவார். திரும்ப எழுதப்பட வேண்டும். ஜெபிக்கிற இந்த வருஷத்துல துவங்கி இருக்கிற கரையில் நிற்பீர்கள். அந்த கரை சேரும் வழியில உங்கள் சுபாவத்தின் பரிமாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்தி அந்த உயரத்தில் நிற்கும் திராணியை உங்கள் கர்த்தர் வளர்ப்பாராக. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க கனவு சீக்கிரம் நிறைவேறும்? அந்த கரையில் நீங்க நிற்பீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இன்னைக்கு நீங்கள் படுகிற சோதனை கனவை குறித்த சோதனையா இருக்குமானால் கலங்காதே, பயப்படாதே, அஞ்சாதே. கர்த்தருனை வணைந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருக்குள் நீங்கள் வீற்றிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். கொஞ்சம் தூரத்தில் உங்களை குறித்த நிரூபணங்களை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். நான் உங்களை குறித்து வைத்திருக்கிற என் நிரூபணங்கள் தீமைக்குரியவைகள் அல்ல, நன்மைக்குரியவைகள். சொல்ல மாட்டீங்க. எந்த நிலையில நீங்க வந்தாலும் உங்களை கைவிடாத தெய்வம் அவர். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு கடினத்தினோட போயிட்டு இருக்கோம். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் நம்புகிறேன் உங்க பிரச்சனைக்கு அவரே பரிகாரி. நம்ம எல்லாருக்கும் ஒரு கரை உண்டு. ஆமென். இங்கிலீஷ்ல டெஸ்டினி அப்படின்னு சொல்லலாம், தமிழ்ல லட்சிய கரை என்று சொல்லலாம். ஸோ நான் நம்புகிறேன் என் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் தேவன் ஒரு கனவை தந்திருக்கிறார். You have a dream from God. உங்களுக்கு ஒரு கனவு கொடுத்திருக்கிறார். அந்த கனவின் கரையும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால லேசா யாரும் வாழ்ந்துடக்கூடாது. நன்றாக நீங்கள் வாழணும். நிறைய பேர் அந்த கனவோடு வாழ்ந்துட்டு அந்த கனவின் கரையில் கூட பிரவேசிக்காமல் உலகத்தை விட்டு மாய்ந்து மறைந்து போவதை காணுகிறோம். இந்த செய்திகளெல்லாம் வருடந்தோறும் நம்ம பேசிக்கொண்டிருப்பதற்கு காரணம், நீங்கள் எழுந்து ஒரு தூரம் வெற்றிகரமாக லட்சியக்கரையில் நின்று திரும்பி பார்த்து என்னை நடத்தினார் அவர் நல்லவர் என்ற சாட்சியை எழுதி முடிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். யோசேப்பின் வாழ்க்கைக்கு திருப்பி ஒரு 10 வாரம் அல்லது 12 வாரம் ஜோசப்பின் வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை எடுத்துக்கொண்டு தொடங்குவோம். நான் நம்புகிறேன் இந்த வருஷம் முடிக்கும் போது நிறைய பேர் வெற்றிகரமான முடிவுகளை காண்பீர்கள். 17 வயது இருக்கும்போது ஜோசப்புக்கு கர்த்தர் கனவு கொடுத்தார். 30வது வயதுல கனவு முடிக்கல, கனவுல பிரவேசித்தார். அதற்கு பின்பு நீண்டதொரு காலம் அந்த கனவின் கரையில் பிரவேசித்து அந்த கனவை முடிக்கிற கிருபையை கர்த்தர் ஜோசப்புக்கு கொடுத்தார். ஆனால் அதை நிறைவேறுவதற்கு, அந்த கனவு நிறைவேறுவதற்கு 13 ஆண்டுகள் 17 வயதிலிருந்து 30 வயது அந்த கனவு நிறைவேறுவதற்கு நிறைய டெஸ்ட், நிறைய பரீட்சைகள், நிறைய சோதனைகளை யோசேப் கடந்து வர வேண்டி இருந்துச்சு. நானும் நம்புகிறேன் நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் நம்ம உயர்ந்து ஒரு தூரத்தில் நிற்கணும்னா நிறைய சுபாவ பரீட்சைகளை ஜெயிக்க வேண்டும். நீங்கள் பரிமாற்றம் காண வேண்டும். அவருக்கு 13 வருஷம் இருந்துச்சு, உங்களுக்கு நிறைய பேர் வயசாயிடுச்சு, அவ்வளோ வருஷம் இல்லை. அதனால நேரத்தை வீணாக்காமல் லட்சியக்கரை நோக்கி போகிற ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் வளர்த்து கொள்ள துவக்கமாக இன்றைக்கு முதல் இப்படி சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட், நம்ம ஒரு கரையில் சென்று வெற்றிகரமாக கர்த்தர் தந்த கனவை கையாண்டு நிற்கணும்னா நமக்கு தேவை முதலாவது பெருமையை ஜெயிக்கணும். ஆமீன் சொல்லாதவங்கெல்லாம் பெருமை உள்ளவங்க. We have to overcome the pride test. அது ரொம்ப முக்கியமானது. ஆதியாகமம் 37 முதல் 11 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் மொழியில் பார்க்கலாம். நேரத்தின் குறைவுக்காக நான் இங்கிலீஷில் படிச்சிடறேன். 37 Genesis 1-11. And Jacob dwelt in the land wherein his father was a stranger in the land of Canaan. These are the generations of Jacob. Joseph, being 17 years old, நான் சொன்னதெல்லாம் அங்கே இருக்கு பாருங்க, 17 years old, was feeding the flock with his brethren.
And the lad was with the sons of Bilhah and with the sons of Zilpah, his father's wives. And Joseph brought, நமக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சா லேயாலும் ராகேலும் தான் யாக்கோபின் மனைவிகள். இங்க பாத்தீங்கன்னா இல்லங்க, +2 இருக்கு இன்னொன்னு. பில்ஹா ஜில்பா எக்ஸ்ட்ரா வேற 2 இருக்கு. So his father's wives, and Joseph brought unto his father their evil report. அடுத்த வசனம், Israel loved Joseph more than all his children because he was the son of his old age, and he made him a coat of many colors. And when his brethren saw that their father loved him more than all his brethren, they hated him and could not speak peaceably unto him. And Joseph dreamed a dream, and he told it his brethren, and they hated him yet the more. And he said unto them, Hear, I pray you, this dream which I have dreamed. For behold, we were binding sheaves in the field, and lo, my sheaf arose and also stood upright, and behold, your sheaf stood around and made obeisance to my sheaf. And this his brethren said to him, Thou shalt indeed reign over us, or shalt thou indeed have dominion over us? And they hated him yet the more for his dreams and for his words, for his dreams and for his words. And he dreamed yet another dream, and told it his brethren, and said, Behold, I have dreamed a dream more, and behold, the sun and the moon and the 11 stars made obeisance to me. And he told it to his father and to his brethren, and his father rebuked him and said unto him, What is this dream that thou hast dreamed? Shall I and thy mother and thy brother indeed come to bow down ourselves to thee in this earth? And his brethren envied him, and his father observed the saying. Amen. So ஜேக்கப்க்கு பில்ஹா ஜில்பா, லேயானுடைய வேலைக்காரி, ராகேலுடைய வேலைக்காரி என்று மொத்தம் 4 பெண்கள், 4 மனைவிகள். ஜோசப் ரேச்சலுடைய முதல் பிள்ளை, அதற்கு பின்பு பெஞ்சமின் பிறந்தாரு. ஸோ கணக்கு சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. லேயாளுக்கு 6 பிள்ளைகள், ராகேலுக்கு 2 பிள்ளைகள், பில்ஹாக்கு 2 பிள்ளைகள், ஜில்ஃபாக்கு 2 பிள்ளைகள், ஆக மொத்தத்தில் 12. ஆமென், 12 பிள்ளைகள். 17வது வயதில் ஜோசப்புக்கு கனவு, கர்த்தர் ட்ரீம் கொடுத்தார். ஆதியாகமம் 41:46 வசனத்தில் 30வது வயதில் பரவோனுக்கு முன்பாக கரைக்குள்ளே ஜோசப் பிரவேசிக்கிறார். இந்த கனவுக்கும் அந்த கரையில் சென்று அவர் சேர்வதற்கும் துவங்குவதற்கும் உள்ள இடைக்காலம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளமானவைகள். நம்பர் 1, முதலாவது இப்படி சொல்ல போறேன், உங்க எல்லாரை குறித்தும் கர்த்தர் ஒரு கனவு வச்சிருக்கிறார். God has a dream for you. அந்த கனவு உங்களுடைய கனவல்ல, அது கர்த்தர் உங்களுக்கு தந்த கனவு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கர்த்தரிடத்திலிருந்து வந்த கனவு. ஜோசப்புக்கு இந்த கனவு கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா கனவு தான் கொடுத்தாரே தவிர கனவை பீத்திக்க சொல்லல. ஜோசப் இதை போய் தேவையில்லாம எல்லா இடத்திலும் சொல்லணும்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. கனவு கர்த்தர் கொடுத்தாரு, பெருமை சொல் கர்த்தர் கொடுக்கவில்லை. அப்படி வார்த்தை சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பெருமை சொல் கர்த்தர் கொடுக்கவில்லை. ஸோ 2 கனவு கொடுத்தாரு. 2 கனவையும் ஜோசப்புக்கு கர்த்தர் தான் கொடுத்தாரு. கர்த்தர்கிட்ட பெறுகிற கனவு நல்லதுன்னு நம்புறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா உங்களை விட அவர் பெரியவர். நீங்க நினைச்ச கனவை விட அவர் நினைச்ச கனவு உங்களுக்கு நல்லதா தான் இருக்கும். நீங்க நினைக்கிற கரை விட அவர் உங்களுக்கு நினைச்ச கரை மகத்துவமா தான் இருக்கும். ஏன்னா உங்களை விட அவர் பெரியவர், உங்களை விட அவர் நல்லவர். ஸோ இந்த கனவை அவர் பெற்றுக்கொண்டார். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஹவு டு யூ நோ த ட்ரீம் காட் ஹேஸ் ஃபார் யூ? இது கடவுள் எனக்கு தந்த கனவுன்னு எப்படி தெரியும்? கடவுள் என்னோடு எனக்கு தந்த வாழ்க்கையின் கனவுகள் என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒரு பிராக்டிக்கல் வே அப்படின்னா, நீங்க தேவனை அறியணும். ஆமென். 2 வசனங்களை வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம், Numbers 12:6. And he said, Hear now my words. If there be a prophet among உங்கள் நடுவே ஒரு தீர்க்கதரிசி இருப்பாரேயானால், I the Lord will make myself known unto him in a vision. மோசேக்கு சொல்றார், and I will speak unto him in a dream. 7ஆம் வசனம், but not so with my servant Moses, who is faithful in all my house.
I speak with him face to face, even so plainly. நான் நேருக்கு நேராக முகாமுகமாக மோசையோடு கூட என்ன செய்வேன்? பேசுவேன். ஆமென். பக்கத்தில் கேளுங்க, உன் கனவு என்னன்னு தெரியணுமா? நீ கடவுளை அறியணும். ஆமென். know your God. யாருக்கெல்லாம் இந்த தேவனை தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் கனவு வெளிப்படுத்துவார். கனவை அறிவதை விட கனவை தருகிறவரை அறியணும். அவரை அறிய கடவுள் வாழ்க்கை கனவுகள் உங்களை பிரகாசிக்க செய்வார். பைபிள் இப்படிதான் சொல்லியது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய செயல்களை அறிந்திருந்தார்கள், மோசையோ கர்த்தருடைய வழிகளை அறிந்திருந்தான். நீங்கள் செயல்களை, அவர் செய்கிற அற்புதங்களை பார்த்தா மட்டும் போதாது, அவர் வழிகளை அறியணும்னா நீங்க அவரை என்ன செய்யணும்? அறியணும். கர்த்தர் முகாமுகமாய் மோசையோடு ஏன் பேசினார்னா, மோசைக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருந்துச்சு. மோசே தேவனை அறிந்திருந்தான். கர்த்தர் பல விஷயங்களை மோசைக்கு வெளிப்படுத்தினார். உங்க வாழ்க்கையின் கனவை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த தேவனை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆமென். நான் நம்புகிறேன், இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற எல்லாரோடும் இந்த காலத்தில் கர்த்தர் பேசுவாராக. உங்க கூட உங்க கனவு, உங்க வாழ்க்கை, உங்க லட்சியக்காரை என்னன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். இயேசு என்ன சொன்னார்னு யோவான் 15:15 வாசிக்கலாம். 15:15 of the gospel according to John. Jesus said, இயேசு சொன்னார், henceforth I call you not servants, for the servant knoweth not what his Lord doeth, but I have called you friends, for all things that I have heard of my Father I have made known unto you. என்ன சொல்றார் இயேசு கிறிஸ்து? இனி நான் உங்களை வேலைக்காரன்னு கூப்பிடல. ஏன்னா வேலைக்காரனுக்கு எஜமானன் செய்கிற எல்லா விஷயமும் தெரியாது. நான் உங்களை யாராய் கூப்பிடுகிறேன்? நண்பன் என்று, சிநேகிதன் என்று கூப்பிடுகிறேன். ஏன்னா அப்பா பிள்ளை கிட்ட சொன்னாலும் பயன்படுத்தின வார்த்தை சிநேகிதர் என்றாரு. ஏன்னா சிநேகிதர்கள் எல்லாமே பகிர்ந்து கொள்வார்கள். எத்தனை பேர் இன்னைக்கு தேவனை அறிகிறீர்கள்? தேவனை எந்த அளவுக்கு அறிகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்க வாழ்க்கை குறித்த பல விஷயங்களை கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். நீங்க சொல்ற அந்த ஆமேன் எப்படின்னா, ஆண்டவர் எனக்கு எந்த கனவையும் தரமாட்டார்ன்ற மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். God has a dream for you. முதல் வார்த்தை, கடவுள் உங்களுக்கு ஒரு கனவு வச்சிருக்கிறார். நமக்கும் கனவுகள் உண்டு, தேவனும் கனவை தருகிறார். கனவுனா நான் சொல்வது ராத்திரியில் வர சொப்பனத்தை சொல்லவில்லை, வாழ்க்கையின் கனவு. ஜோசப்புக்கு கனவில் தான் கர்த்தர் கொடுத்தார். பட் நமக்கு ஒரு கனவு இருக்கு. எத்தனை பேர் ஒரு தூரம் காணுகிறீர்கள்? ஒரு லட்சியக்கரை இருக்கு. அடுத்த 10 வருஷத்துல எங்க குடும்பம் இந்த தூரம், இந்த சலிச்சு போன அல்லேலியா நீங்களே வச்சுக்கலாம். ஆண்டவரும் எனக்கு கனவை தருகிறார். அதே நேரத்தில் எனக்கும் சுயநலமான பல கனவுகள் இருக்கின்றன. இந்த சுயநலமான கனவுகள் தேவன் தருகிற கனவுகளை கிளவுட் பண்ணி விடுகிறது, மூடி விடுகிறது. சில நேரத்தில் தேவையற்ற கனவுகளை கீழே வச்சாலே தேவன் தந்த கனவு ஓங்கி நிற்கும். வாழ்க்கை நம்ம கத்துக்கொள்ளணும். முதலாவது புள்ளி, God has a dream for you. பக்கத்தில் ஒருத்தர் கிட்ட சொல்லுங்க, கடவுள் என்ன குறித்து ஒரு கனவு வச்சிருக்கிறார். அது சொல்லும் போது இருக்கிற மாதிரி சொல்லுங்களேன். நம்பர் 2, கனவு பெற்றீங்கன்னா கடவுள் உங்களுக்கு ஒரு தரிசனம், ஒரு கனவு, ஒரு அழைப்பு, ஒரு ஏக்கம், ஒரு விருப்பத்தை உங்களுக்கு தரும்போது அதை தேவையில்லாம பேசாதீங்க. ஆமென். You will never get to the destiny God has for you if you keep on bragging about your dream. Amen. எல்லா நாளும் பெருமை சொல்லாகவே என் அழைப்பை நான் சொல்லவே கூடாது. சிலர் பார்த்திருக்கேன், நானும் அப்படிதான் இருந்திருக்கேன். கடவுள் என்னை மாற்றினதற்காய் நன்றி. ஒரு ஆமென் சொல்வீங்கன்னு பார்த்தேன். என்னை கர்த்தர் அழைத்தார், என்னை கர்த்தர், உங்களுக்கு தான் தெரியுமே. அது திரும்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னை அழைச்சனால தான் நான் இங்கே இருக்கேன். நான் நினைக்கிறேன் அதை பற்றி பெருமை சொல்லாக நான் சொல்வதை விட, ஆமென், அவர் வீட்டில் நான் உண்மையாக இருந்தாலே கர்த்தரின் கனவை நிறைவேற்றிடுவார். நான் கூவி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆமென். எல்லா நாளும் வந்து உங்களுக்கு தெரியுமா என்ன கர்த்தர் தான் அழைச்சார் தெரியுமா அப்படின்னு உங்களை பார்த்து பலார்னு அடிக்கிற மாதிரி என் அழைப்பை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் கடவுளுக்கு இந்த வீட்டில் உண்மையா இருந்தாலே அழைப்பு அவர் நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா?
ஸோ சில நேரத்தில் நம்முடைய வாயை கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 30 வருஷமா 32 வருஷமா என் கீழே அமர்ந்திருந்து என் சத்தத்தை கேட்கறனால உங்களுக்கு என் இருதயம் நல்லா தெரியும். ஆமென். நான் நினைக்கிறேன் ஜோசப் தன்னுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை ஃபெயில் பண்ணுகிறார், தோற்று விடுகிறார் என்பதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா, கடவுள் அவருக்கு ஒரு கனவு கொடுத்த உடனே அதை போய் எல்லார்கிட்டையும் என்ன செய்கிறாரு, சொல்லிவிடுகிறார். He brags about it. இங்கிலீஷ்ல சொன்னா he brags about it. தமிழ்ல சொன்னா பெருமை சொல்லோடு சொல்றாரு. ஹே ஹே, இங்க பாருங்கடா, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, நான் யார் தெரியுமா என்ன அப்படின்னு. அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாதுன்றது என்னுடைய கருத்து. நமக்கு ரொம்ப வருஷம் இல்லை, சீக்கிரம் லட்சியக்கார சேரணும். வாயை பத்திரமா பார்த்துக்கோ, நம்மளை கெடுப்பதே இந்த வாய் தான். ஸோ ஜோசப் முதல் டெஸ்ட்டை ஃபெயில் பண்ணார் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள, கர்த்தருக்குள்ள இருக்கிற எல்லாரும் கரங்களை ஒருத்தர் அள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள்ள தோல்வி என்பதே கிடையாதுங்க. நான் ஜியோகிராஃபி படிக்கும்போது எங்கள் டீச்சரு, ஆமேன், அந்த டெஸ்ட்டை கரெக்ட் பண்ணி 34 மார்க், அது 35 இருந்தால் கூட அது ஒன்று குறைச்சி 34 போடும். ஏன்னா என்னை ஃபெயில் பண்ண வைக்கிறதுல அந்த அம்மையாருக்கு அவ்வளோ சந்தோஷம். 10ஆவதுக்கு அந்த 34 போட்டுட்டு ரெட் இங்க்ல ரவுண்டா போட்டுட்டு மேலே ஃபெயில்டுன்னு போடும், எல்லாரும் பார்க்குற மாதிரி, அதுவும் பக்கத்துல இருக்கிற பெண்கள்லாம் பார்க்குற மாதிரி. ஆனால் என் ஆண்டவர் உங்க டெஸ்ட் பேப்பரை கரெக்ட் பண்ணி, ஆமேன், நீங்க ஃபெயில் ஆகும் போதும் அவர் ஃபெயில்டுன்னு எழுவதே கிடையாது, ரீடேக்னு தான் எழுதுவார். திரும்ப எழுதப்பட வேண்டும். கர்த்தருக்குள் இருக்கிறேன்னு சொல்றவங்களா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தோற்றாலும், உங்க கனவில் தோற்றாலும், கடவுள் ஒரு நாளும் தோற்றீங்கன்னு எழுத மாட்டாரு, ஃபெயில்டுன்னு எழுத மாட்டாரு, ரீடேக்னு எழுதுவாரு. எது வரைக்கும் எழுதுவார் தெரியுமா? நீங்க பாஸ் ஆவற வரைக்கும் திரும்ப திரும்ப உங்களை சோதனையில் நடத்துவார். ஆனால் ஜெயிக்கிற வரைக்கும் உங்க கூட இருப்பார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பக்க சில ஜெயிக்கணுமா அப்படின்னு கேளுங்க. ஒன்னு நிறுத்திடுங்க. எதை நிறுத்திடுங்க? பெருமை. ஜோசப்னுடைய முதல் வீழ்ச்சிக்கே காரணம் பெருமை சொல். ஆமென். bragging. why do we brag? ஏன் பெருமை சொல் எனக்கு வருகிறது அப்படின்னு நான் யோசித்தா காரணத்தை சொல்றேன். என் உள்ளத்துல பெருமை இருக்கிறனால தான் என் வாயில பெருமை சொல் வருகிறது. ஆமென். நீங்களா நல்லவங்க, உங்களை சொல்லல. இயேசு கிறிஸ்து சொன்னார், உள்ளத்தின் நிறைவுதான் வாய் பேசுகிறது. so out of the abundance of my heart my mouth speaks. அதனால தான் நான் சொன்னேன், என்ன உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னா டெய்லி பேசணும் பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, என் இருதயம் உனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் பேசு, தெரியும். உள்ள இருக்கிறதா வாயில வருகிறது. உங்க உள்ளத்துல என்ன எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை கொஞ்ச நேரம் பேச விட்டாலே ஓரளவுக்கு கிரகிக்கலாம் உங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு. ஏன்னா உங்க உள்ளத்துல இருக்கிறதா என்ன எங்க வரப்போகுது? வாயில வரப்போகுது. அதுவும் ஃப்ரீயா பேச விட்டாதாங்க சிலரை தெரிஞ்சுக்க முடியும். ஆமென். அதனால உங்களுக்கு நான் தருகிற நல்ல அறிவுரை, எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்களோ, உங்க எடைப்பட்டுருவாங்க. என்ன மாதிரி மாட்டிக்காதீங்க. பெருமைக்கு ஒரு சத்தம் இருக்கு. pride always has a voice. பெருமை எப்பொழுதுமே அது கேட்கப்பட வேண்டும் என்று நினைக்கும். ஆமென். சில நேரம் நாங்களாம் சொல்லுவோம், கேட்டிருக்கீங்களா, ஒண்ணுமில்லாம இருந்தோம், 2 ரூபா கூட இருந்தோம், இப்ப என்ன கர்த்தர் இவ்வளவா, அதுவே பெருமை தான். அப்படி சொல்றதே ஒரு பெருமை தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமென். pride wants to be heard. பெருமை எப்பவுமே அதனுடைய ஒப்பீனியனை உயர்த்தி சொல்லணும், தன் அபிப்பிராயத்தை உயர்த்தி சொல்ல நினைக்கும். பெருமை மற்றவங்க பேசும்போது இன்டரப்ட் பண்ணும், குறுக்க பேசும். சிலர் பார்த்துருக்கீங்களா, நம்ம நல்லா தான் பேசுவோம், அறிவுரை தான் சொல்லுவோம், குறுக்க பேசும். அப்படின்னா நீ சொல்றது எனக்கு கேட்க விருப்பமே இல்லைன்னா, அது ஒண்ணுமே தெரியலனா கூட குறுக்க பேசும். காரணம் நாங்கள் உள்ளத்தில் இருப்பது பெருமை, அது வாயில வருது. சிலர் சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. தெரியுதோ தெரியலையோ, நம்முடைய வார்த்தைகளை, என் வார்த்தைகளை உங்களை யாருமே இன்னைக்கு பிரசங்கம் பண்ணல. நான் அதனால ஆமேன்லாம் சொல்லிட்டு போயிருக்கோம். நான் என்ன சொல்லிக்கிறேன், ஆமேன். இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம இந்த பெருமை என்ற பெருமை சொல்லை குறித்த விஷயத்தை நம்ம டீல் பண்ணலைன்னா அதுவே நம்மளை ஒரு நாள் கவுத்துரும். ஆமேன். ஹல்லேலூயா. நான் இப்படி படிக்கும்போது புரிஞ்சுக்கிறேன், ஜோசப்க்கு கனவு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே, ஆமேன், சகோதரங்களை பத்தின ரிப்போர்ட்டை தகப்பன் கிட்ட போய் ஜோசப் சொல்லுகிறார். ஆமென். அப்படின்னா நான் இப்படி கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன். ஜோசப்புக்கு கனவு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் குசும்பெல்லாம் இருந்திருக்கு. போட்டு கொடுக்குற வேலை,
நிறைய விஷயங்கள் அவருக்குள்ள இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டு போய் பரவோன் அரண்மனையில் நிற்க வச்சுட்டா அவர் 2-3 நாளா திரும்ப வந்துவார் சிறைக்கு. அதனால கடவுள் அவரை கனவு கொடுக்கும்போது ஒரேடியா 2 வருஷத்துல அல்லது 1 வருஷத்துல உயர்த்தி கொண்டு போய் ராஜரீகத்தில் வைக்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற ராஜரீகத்துல நிறைய பிரஷர் இருக்கும், மன அழுத்தங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் சமாளித்து அவர் அமைதியாக நின்றவை திறனோடு கூட நிர்வாகம் செய்ய வேண்டுமானால் அந்த உயரத்தில் நிற்கக்கூடிய திறன்களை கர்த்தர் அவருக்குள்ள என்ன செய்யணும்? வளர்க்கணும். ஆமென். சிலதை பார்த்து பார்க்காம போகணும், சில பார்த்தா சொல்ல வேண்டும், பல விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அவருக்கு கனவு கொடுத்து அது துவக்கம்தான். ஆனால் துவக்கத்திற்கு பின்னாடி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பல விஷயத்தை கர்த்தர் கையாண்டுதான் அங்கே சேர்க்க வேண்டி இருந்தது. இன்னைக்கு நான் ஜெபிக்கிற இந்த வருஷத்துல துவங்கி இருக்கிறீர்கள், கனவோடு துவங்கி இருக்கிறீர்கள், சீக்கிரம் கரையில் நிற்பீர்கள். அந்த கரை சேரும் வழியில உங்கள் சுபாவத்தின் பரிமாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்தி அந்த உயரத்தில் நிற்கும் திராணியை உங்கள் கர்த்தர் வளர்ப்பாராக. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ நம்முடைய வாய் தான் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. பேச்சு சரியில்லைன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஹார்ட் சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா உள்ள சட்டியில் இருக்கிறதா அப்பா ஹலோ கரெக்டா பழமொழி தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஆமென். சோ போய் சகோதரர்கிட்ட சொல்றார், நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீர்கள்? சரி, கனவு கேட்டு கொஞ்ச நேரம் ஓகே சும்மா இருந்திருக்கலாம். ஆண்டவருக்கு ஜோசப் உயர்த்தி இருக்கீங்களா கேளுங்க, ஒரு ராஜரீகத்தில் கொண்டு போய் வைப்பது, இந்த 12 பேரும் டெய்லி உயிர்ந்து அவனை ஆராதிக்கணும்ன்றதெல்லாம் கர்த்தருடைய இயக்கம். கர்த்தருக்கு ஜோசப் குறித்த கனவு என்ன தெரியுமாங்க? ஊருக்கெல்லாம் வாரி வழங்குகிற பரமோன் அரவணையில் பஞ்சத்தின் நடுவில் தேசத்தை நிர்வாகம் செய்து எல்லாரையும் போஷிக்கிற திறனில் அவனை நிக்க வைக்கணும் என்பதுதான் கர்த்தருடைய கனவு. நான் உங்களை கேட்கிறேன், அது கனவா இல்ல 11 பேரும் டெய்லி குனிஞ்சு நிக்கிறது கனவாங்க? ஜோசப்புக்கு அன்னைக்கு அந்த கனவனுடைய ஆழங்கள் புரியல இருக்கீங்களாங்க. அதனால அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னங்க? ஒரு பெருமைக்குரிய விஷயம். இந்த 11 பேரும் எனக்கு அது மட்டுமா? 2வது ஒரு கனவு வேற. இந்த கனவை கொடுத்தது யாருங்க? சொல்லுங்களங்க. இப்ப இது வேற பிரச்சனை இல்லை, ஆழமா ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆமென். ஆண்டவர் அவனை எகிப்துல 2வது இடத்துல வச்சு 7 வருஷம் பஞ்சத்துல மில்லியன் கணக்கான ஜனங்கள் போஷிக்கப்பட்டு பஞ்சம் இல்லாமல் தேசத்தை நிர்வகித்து நடத்தக்கூடிய ராஜரீக திறன்ல ஜோசப்பை வைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய கனவை தவிர புரியல உங்களுக்கு. ஆமென். ஆனா கனவு கொடுத்தது யாருங்க? கர்த்தர் தான் கொடுக்குறேன். நீங்க ஆழ்மையை சிந்திச்சு வரணும், இன்னைக்கு விவரிக்க நேரம் இல்லை. ஆமென். நான் வாலிபமா இருக்கும்போது, நான் இளமையா இருக்கும்போது நீ ஊருக்கெல்லாம் சோறு கொடுப்பேன்னா அந்த கனவு என்ன ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணல, என்ன மோட்டிவேட் பண்ணல. ஆமென். ஆனா எல்லாரும் உங்க சொந்தத்தில் இருக்கலாம் வந்து குனிஞ்சு நிப்பாண்டானா அது நம்மளை என்ன பண்ணுதுங்க? ஒரு மாதிரி பண்ணுது. புரியுதுங்களா? புரியல உங்களுக்கு? ஆமென். சோ ஆண்டவர் உன்னை கொண்டு நிறைய பேருக்கு நோக்கம் உள்ளவனா வைப்பேன் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கம் ஜோசப் குறித்து. நான் இப்படி சொல்றேன், நல்லா புரிஞ்சவங்க, வாழ்க்கை தெரிஞ்சவங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க, வளருவீங்க நான் நம்புகிறேன். இப்படி சொல்றேன், நம்ம முதிர்ச்சி அடைய ஒன்று புரிஞ்சுக்கிறோம். கடவுள் எனக்கு தருகிற வல்லமை, எனக்கு தருகிற செல்வாக்கு, எனக்கு தருகிற செல்வம் எனக்கல்ல, பிறருக்காக, நோக்கம் நிறைவேற்றப்படுவதற்காக. இன்னொரு முறை சொல்றேன், நீங்க உங்களுக்கு ஒருவேளை புரியாது பாருங்க. நம்ம முதிர்ச்சி அடைய குறிப்பா ஊழிய பாதையில எனக்கு தருகிற செல்வாக்கு, எனக்கு தருகிற செல்வம், எனக்கு தருகிற வல்லமை எல்லாம் எனக்கல்ல, மாறாக தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான் என்ற வளர்ச்சியில் நாம் வந்துவிட வேண்டும். இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் ஜோசப்க்கு ஒரு கனவு கொடுக்கிறாரு. எதுக்குன்னா அவர் உள்ளத்துல என்ன இருக்குன்னு கடவுள் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். நீங்களாம் மனுஷங்க தானே, ஒரு ஆமீன் சொல்லிருக்கலாமே. ஒரு ட்ரீமை கொடுத்துட்டு சகோதரர்லாம் குனிவார்கள், உங்க அப்பா அம்மா கூட வந்து குனிவார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்குள்ள இருக்கிறதெல்லாம் கடவுள் என்ன செய்றார்? வெளியே கொண்டு வரார். இவருக்கு கேட்ட உடனே அவர் அப்படி அடுத்த நாள் ஒரு 10ஆவதுக்கு அப்பா வேற என்ன கொடுத்தாரு? பலவர்னு அங்கே கொடுத்து அவன் சகோதரன் முன்னாடியெல்லாம் அப்படி போய் ஸ்டைலான பாத்தியா கனவு பாத்தியா அப்படின்னு பீத்திக்கிறது. என்ன கர்த்தர் அழைச்சார் தெரியுமா? தான் தெரியுமே. ரொம்ப அழைப்ப கூட ரொம்ப பீத்திக்க கூடாது. கடவுள் இந்த கனவை ஜோசப் கொடுத்தது யாருங்க?
உட்காந்து அதுக்கு ஒரு 3 நிமிஷம் யோசித்தீங்களே. கர்த்தர் தான் கொடுத்தாரு. அப்போ கனவு கொடுக்கும்போது ஆமேன், கடவுள் அந்த கனவு எதுக்கு கொடுக்குறாருன்னா, அதை கொடுத்த உடனே இவன் குதிப்பான்னு அவருக்கு நல்லா தெரியும். குதிச்ச உடனே வாயை திறந்து பேசுவான் அவருக்கு நல்லா, சொன்ன உடனே வேண்டாதெல்லாம் பேசுவான் அவருக்கு நல்லா தெரியும். சொன்ன உடனே அண்ணங்கிட்ட மாட்டிப்பான் அவருக்கு நல்லா, அவனுங்க தூக்கி உதைப்பாங்கன்னு நல்லா, குழியில போடுவாங்கன்னு நல்லா தெரியும். இந்த விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு நடக்கும்போது, இதனூட நான் அவன் சுபாவத்தையும் பரிமாற்றமாக்கி நான் அவனை வைக்கிற ராஜரீகத்தில் வைக்கும் போது அதை நிர்வகிக்கிற திறன்ல நான் அவளை வளர்ப்பேனோ அவருக்கு நல்லா. அதனால சில சோதனைகளை கண்டு யாரும் அஞ்சிடாதீங்க. கடவுள் அறியாமல் தலைமுடிக்கு கூட சோகம் வருவதில்லை. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. சோ கனவோடு தொடங்குகிறாரு. கனவல்ல கரை. ஆமேன். ஆனா அந்த கனவு தொடங்கி அதுல பல மெச்சூரிட்டியை, முதிர்ச்சியை கொடுத்து பின்பு அந்த கரையை கையாளுகிற திறனில அந்த கனவை கர்த்தர் கொடுத்து அந்த கனவால் அவனை குதிக்க வைத்து அவன் வாயில பெருமை சொல்ல அவனை சொல்ல வைத்து உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியே வர பல துன்பங்களின் பாதையில் அவனுடைய சுபாவத்தை பரிமாற்றம் செய்து ஜோசப்பை கர்த்தர் தகுதி உள்ளவனாக கரையின் துவக்கத்தில் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த வைத்தார். ஆமென். உங்களுக்கு தெரியும் கோல்டை பத்தி. நீங்கள்லாம் கோல்டுங்க. காலையில 3 தான் ஆமீன் சொல்லிச்சுங்க, மற்றதெல்லாம் சில்வரும் வெங்கலம். ஓகே, கோல்டுக்கு இருக்கிற அழகுன தெரியுமாங்க, அதுக்கு கீழே நெருப்பு வைக்க வைக்க அதில் இருக்கிற இம்பியூரிட்டிஸ் ஸ்நாக் எல்லாம் மேலே வரும். அந்த இம்பியூரிட்டிஸை எடுக்கும் போது அந்த பொண்ணு புடமிட்டாலும் சுத்த பொண்ணாக அது விளங்குவது போல இருக்கீங்களாங்க. கனவுன்னு ஒன்று தரும்போது பெருமை சொல்லில் நம்ம ஈடுபட்டு நம்மளும் வேண்டாதெல்லாம் அலப்பி உள்ளத்துக்குதெல்லாம் சொல்லி நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்து அந்த கனவனுடைய துவக்கமும் அந்த கரைக்கும் நடுவில் ஏற்படுகிற பல விஷயமும் வேற எதுக்காகவும் அல்ல, வாழ்க்கையில் இருக்கிற இம்பியூரிட்டிஸ, வாழ்க்கையில் இருக்கிற வேண்டாததெல்லாம் உங்களை விட்டு எடுத்துட்டு கர்த்தர் நினைச்ச மனுஷனாக கர்த்தர் தந்த கனவின் மகத்துவத்தில் உங்களை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? கனவு பெற்றவங்களும் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பெற்ற உடனே எதுவும் நிறைவேறாது. ஆனா அந்த கனவு உங்களை பல துன்பத்தினுடைய நடத்துகிறது. ஆமென். ஸோ ட்ரீம்ல இருந்து டெஸ்டினிக்கு போயிட்டு இருக்கோம். கடவுள் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு பிளான் வச்சிருக்காரு. ரெண்டாவது, அந்த பிளானும் திட்டமும் கடவுள் தரும்போது நம்ம வாயை ரொம்ப கவனமாய் வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 3வது வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். பெருமையினுடைய வேரை நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் பிடுங்குவது ரொம்ப நல்லது. 3 பேர் ஆமீன் சொன்னீங்க. சொன்னவங்க எல்லாம் பெருமை இல்லாதவங்க. ஆமீன் சொல்லாதவங்க எல்லாருமே ஓகே. எப்படி நான் பெருமையை ஜெயிப்பது? ஆமீன். we have to deal with the root of pride. ஒரு உண்மையான கேள்வியை உங்களை கேட்குறேன். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு சமயத்தில் பெருமை உள்ளவர்களாக இருந்தவங்க இருந்தால் கையை தூக்குங்க பார்க்கலாம். கை கீழே போட்டுருங்க. இந்த கை தூக்குனவங்களுக்கு நன்றி. கை தூக்காதவங்கலாம் இப்போ இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ நீங்கள் டீல் பண்ணணும்னு அர்த்தம். எல்லாருமே அதில் இருக்குன்னு அர்த்தம். we have to deal with pride. பல நேரங்கள் நம் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் வருகிறது. ஆமென். pride is still there. பேசினாலும் இருக்கு, பேசலனாலும் சிலர் பேசாமலே இருப்பாங்க பாருங்க. அது ரொம்ப பெருமைவாதிங்க. பேசுகிற பெருமையும் இருக்கு, பேசாத பெருமையும் இருக்கு. ஸோ ஒரு ப்ரைட்ஃபுல் பர்சன், பெருமை உள்ளவரை பார்க்குறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் நம்பிக்கை அற்றவராக இருக்கிறார்னு அர்த்தம். இங்கிலீஷில் இன்செக்யூரிட்டி என்ற வார்த்தை. அவர் ஒரு இன்செக்யூர் பர்சன். அப்படி உள்ளத்தில் பெருமை இருக்குன்னா அவர் இன்செக்யூராக இருக்கிறார். ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, அந்த பொறுப்புலேருந்து இன்னொரு பொறுப்புக்கு உங்களை உயர்த்தும் போது அந்த பொறுப்போடு கூட பல நெருக்கடிகள் வரும்போது, அந்த ப்ரொமோஷன் வரும்போது, அந்த நியூ லீடர்ஷிப் அசைன்மெண்ட் வரும்போது, ஒரு புதிய பதவி நமக்கு வரும்போது, அந்த பதவியை கையாளுகிற வேலையில் நிற்கும் போது நம்பிக்கையற்ற பல தன்மைகள் நமக்கு வருகிறது. இது எப்படி இதெல்லாம் சாதிப்பேன், எப்படி இதெல்லாம் செய்வேன்னு நம்ம நினைக்கும் போது அந்த நம்பிக்கை இழக்கக்கூடிய நேரம், இன்செக்யூரிட்டி வருது பாருங்க. இவங்க முன்னாடிலாம் எப்படி இது செய்ய போறேன்னு வரும்போது அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்குள்ள என்னத்தை வளர்க்குன்னா பெருமை வளர்த்துரும். உங்களுக்கு புரியல? பதவி வரும்போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. இயேசு கிட்ட வந்து சாத்தான் சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் இந்த கல்லுகளை அப்பமாய்
அவர் அதுக்கு விளக்கமே சொல்லலை. ஏன்னா நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். 2, நான் எங்க இருந்து வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் யாருக்கும் என்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும் பாஸ்டர் கோஷி கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்? இப்போ வாரம் வாரம் நான் இங்க வந்து கூவ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அழைச்சதுனால தான் நீங்க வந்திருக்கீங்க. அதிகாலையில் பணியில இல்லை, நீங்க வரப்போறது இல்லை. அழைப்புன்னு ஒன்று இருக்கிறனால, கிருபைன்னு ஒன்று இருக்கிறனால தான் நானும் இங்க நிக்கிறேன், நீங்களும் என் கூட நிக்கிறீங்க. இதை வச்சுக்கிட்டு நான் வாரம் வாரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன். ஸோ நமக்கு ஒரு புது பொறுப்பு, ஒரு புது ப்ரமோஷன், ஒரு புதிய ரெஸ்பான்சிபிலிட்டியில் நம்ம வந்து நிற்கும் போது, அந்த செயல்களை செய்யக்கூடிய வேலைகளில் நம்பிக்கையற்ற தன்மைகள் வரும்போது நமக்குள் அது பெருமை வளர்த்து விடுகிறது. ஆகையால் நம்ம எப்பவுமே ஒன்று நினைக்கணும், என்னுடைய நீதியின் செயல்களால் அல்ல, நான் இந்த நானாகி இந்த தூரம் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அப்படின்னு நான் நினைக்கும் போது என்னுடைய நம்பிக்கையற்ற தன்மைகளுக்கு நம்பிக்கையை தந்து, என் பொறுப்புகளில் பல அழுத்தங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் நான் ஒரு இன்செக்யூர் பர்சனாக செயல்படாமல் என்னை கர்த்தரிலே நடத்துவாரு. எப்பயோ எங்கேயோ இருந்த என்னை இவ்வளவு தூரம் நடத்தினவர் என்று கர்த்தர் மேல சார்ந்து நின்று என் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளும் போது என் பாதுகாப்பின்மை என்னை விட்டு போய் விடுகிறது. நான் கொஞ்சம் கொஞ்சமாய் ஜெயிக்க தொடங்குகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல கடவுள் என்னை குறித்து ஒரு கனவு வச்சிருக்கிறார். God has a destiny for you. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஆண்டவர் கனவு கொடுக்கும்போது இப்படி எனக்கு ஒரு கேள்வி, நான் முடிச்சிட்டேன். பெருமையை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். 3வது பாயிண்ட்டு, ஆண்டவர் கனவு கொடுக்கும்போதே இப்படி கனவு கொடுத்துக்கலாம். ஊரில் இருக்கிற எகிப்து மக்கள்லாம் வந்து நிற்கிறாங்க, இவர் தானியத்தை அளந்து அளந்து கொடுக்குற மாதிரி ஒரு கனவு கொடுத்துருக்கலாம்ல? ஆமாவா இல்லையா? அதானே ஜோசப் டெய்லி செஞ்சுட்டு இருந்தான். அப்புறம் பெரிய ஒரு பொருளாதார நிபுணராக அவருக்கு ஒரு காட்சியை காமிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அண்ணனுங்க குனிறாங்கன்னு ஏன் காமிச்சாரு? நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். உங்களை பத்தி அவருக்கு நல்லா, உங்களை எங்க வச்சு குதிக்க வச்சா உள்ளத்துல இருக்கிறதா வெளியே வரும்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சு, அப்படியே இப்படி வச்சுக்கலாமா? ஜோசப் நின்று அளந்து குடுறா, அவளுக்கு குடுறா, இவளுக்கு குடுறான்றதெல்லாம் அவர் காட்டாம என்ன காட்டுறாரு? எல்லா அண்ணன்மாருங்களும். அது ஒரு த்ரில்லுங்க. அது நமக்கு த்ரில் ரொம்ப பிடிக்கும். அதுவும் 17 வயசுல அவருக்கு த்ரில்லுன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் இருக்கு. அதுவும் பல வர்ணம் அங்கே போட்டு ஸ்டைலாக நடந்து போய் அண்ணன் கிட்ட என்ன அப்பா கிட்ட சொல்லிடுவேன் தெரியுமா அப்படின்னு மிரட்டுற மாதிரி ஒரு தோரணையில் அவர்கிட்ட போய் படி அளந்து கொடுக்கறதெல்லாம் அவருக்கு த்ரில்லாக இருக்காது. ஆனால் அண்ணனுங்க குடிறாங்க, அம்மா அப்பா குனிறாங்க அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, செல்வாக்கு தெரியுமா. அந்த கனவை யார் கொடுத்தது? வேற யாரும் கொடுக்கலாங்க, அவருக்கு கொடுத்தார். கொடுத்தோன்னே அவருக்கு என்ன செய்ய ஏறுதுங்க, அப்படி டிகிரி ஏறுது. கடவுள் பாருங்க மாட்டி விடுறாரு. கனவை தரும்போது கூட உஷாரா இரு. ஏன்னா உன் சுபாவத்தை பரிமாற்ற அவரே உன்னை என்ன செய்யறாரு? சிக்க விடுறாருன்னு அர்த்தம். நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து பெருமை சொல்லை கொஞ்சம் ஓரமா வச்சிருந்தா, ஒருவேளை குழி வழியா சிறை வழியா இல்லாம கூட ஒருவேளை கடவுள் வேறு பாதையில சீக்கிரமா கொண்டு போய் கூட ராஜரீகத்துல வைக்க அவரால முடியுங்க. ஆனா அவர் நம்மளை அங்க போய் சேர்த்து அங்க நிக்கிற திராணி வேணும்னா உங்களுக்கு சில கனவை தந்த அந்த கனவுல உங்களை குதிக்க வச்சு நீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உங்களை நடிக்க வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கின்ற பல பெருமை விஷயங்களை கர்த்தர் உங்களை விட்டு எடுத்துட்டு கொஞ்சம் தூரத்துல நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க. சிறைக்கு போன பின்னாடியும் சிறையிலும் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்து உட்கார வச்சு கலட்ட வேண்டியதெல்லாம் கலட்டிட்டு சுபாவ பரிமாற்றங்கள் அவனை உருவாக்கி 30வது வயது வந்தபோது கர்த்தர் யோசேப்பை அரமனையில் சேர்த்தார். ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க உங்க கனவு சீக்கிரம் நிறைவேறும்? அந்த கரலை நீங்க நிப்பீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இன்னைக்கு நீங்கள் படுகிற சோதனை கனவை குறித்த சோதனையா இருக்குமானால் கலங்காதே, பயப்படாதே, அஞ்சாதே. கர்த்தருனை வணைந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருக்குள் நீங்கள் வீற்றிருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். கொஞ்சம் தூரத்தில் உங்களை குறித்த நிரூபணங்களை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். நான் உங்களை குறித்து வைத்திருக்கிற என் நிரூபணங்கள் தீமைக்குரியவைகள் அல்ல, நன்மைக்குரியவைகள். சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. பக்கம் கனவும் இருக்கு, கரையும் இருக்கு. ஆனா இது நடுவுல நான் ரொம்ப கவனமா இருந்து என் பெருமை என்ன செய்யணுங்க, பெருமையை ஜெயிப்பேன்னு சொல்றவங்களும் நடிக்க வேண்டிய அவசியம் நீங்களா இருங்க. ஆனா பெருமையை நம்ம என்ன செய்யணுங்க, ஜெயிக்கணும். பெருமை எந்த ரூபத்தில் வரும்னே சொல்லவே
முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு எங்கிருந்து வந்தோம் அப்படின்றதுக்கு ஒரு ராஜ அரண்மனையில் ராஜாவுக்கு ஒரு குமாரன் பிரின்ஸ், அவர் இருக்கிற ராஜகுமாரன் இருக்கிறாரு. தெருவில் ஒரு ஏழை ஒரு கெட் ஹவுஸில் ஸ்லம்மில் ஒரு பெண்மணி அவர் பார்க்குறார். நீங்கள் போய் பார்த்துறாதீங்க. பார்த்தோன்னே அவருக்கு என்ன வருதுன்னா காதல் வந்துடுச்சு. அந்த பெண்ணை பார்க்கிறார். அவர் என்ன நினைக்கிறார்னா, இந்த அரண்மனையில் இருந்து கொண்டு நான் அவளை நேசிக்கக்கூடாது அப்படின்னு அரண்மனையை விட்டு கிழிஞ்சு போன வஸ்திரங்களை போட்டு அந்த பெண்மணி வாழுகிற அந்த இறங்கி போன இடத்துக்கு அவர் போய் தன்னை அர்ப்பணித்து வாழுகிறார். நிறைய நாள் சுற்றி அந்த அம்மையாரை பார்த்த பின்னாடி, நீங்கள் சுத்தாதீங்க, அந்த அம்மையாருக்கு இவருக்கு மேலே காதல் ஏற்பட்டு பின்பு இவர் அவரை திருமணம் செய்ய அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்து கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி, திருமணமானதுக்கு பின்னாடி இந்த ராஜகுமாரன் ராஜாவாக மாறிவிடுகிறார். இவர் ராஜா ஆன உடனே அந்த அம்மையாரை யாரா மாறிட்டாங்க? ராணி ஆயிட்டாங்க. ஆமென். ஸோ இந்த அரண்மனைக்கு வந்த பின்பு இந்த பெண்மணி தாழ்விலிருந்து உயரத்துக்கு வந்திருக்காங்க. எப்படி சொல்லலாம்? அழுக்கிலிருந்து, குப்பையிலிருந்து ராஜரீகத்திற்கு வந்திருக்கு. அது பாருங்க, இன்செக்யூர். நீங்க திடீர்னு ஒரு அரண்மனையில் போய் பெரிய ஆளும் கூடலாம் போய் உட்காந்தீங்கன்னு வைங்களேன், கதி கலங்கிடும். போய் பாருங்க. இப்போ எங்கேயோ ஒரு ஸ்லம்மில் குப்பையில் இருந்தவளை ராஜரீகத்தில் வரும்போது அந்த ராஜரீகத்தில் ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், ஒரு நம்பிக்கையற்ற தன்மையில் தான் அந்த அம்மை இருப்பாங்க. ஆனால் அதை எப்படி ஜெயித்து அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா, ஒன்று காரணம், நான் யாருடையவள் என்பது அவளுக்கு நன்றாக தெரிகிறது. நீங்கள் தான் நம்ம கிறிஸ்தவங்க ஜெயிக்கணும். 2, நான் எங்கே இருந்து வந்தேன் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். 2 வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க, சிம்பிளா சொல்றேன். 1, நான் அவருடையவன் என்று சொல்றவங்க எல்லாம் எத்தனை பேர் தைரியமா இன்னைக்கு யார் எவ்வளவு உயர்ந்திருக்கட்டுங்க, நீங்க ராஜாதி ராஜாவினுடைய, you are the child of the most high God, நீங்க உன்னதமான தேவனுடைய புத்திரன் புத்திரி என்று சொல்றவங்க தலைமையில கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். I am the child of God, I am the child of God. 2வது, இன்னைக்கு நான் நானாக இந்த ராஜரீகத்தில் இருக்கும் போதும் நான் ஒன்னு நினைக்கிறேன், நான் எங்க இருந்து வந்தேன், நான் எங்கேந்து வந்தேன் என்பதை நான் நினைக்கும் போது எனக்குள் பெருமை வருவது இல்லை. என் பாதுகாப்பின்மை, என் நம்பிக்கையின்மையை ஜெயிப்பதற்கு எனக்கு தேவை நான் யாருடையவள் என்பதை புரிந்து கொண்டு அங்கே நிற்கும் போது கர்த்தர் எனக்கு காண்பித்த அன்பின் கீழே ஜெயிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். God will be with you. ஆமென். எத்தனை பேர் பெருமை ஜெயிப்பீங்க? பக்க சொல்ல, நான் எங்கிருந்து வந்தேன்னு எனக்கு நல்லா இப்ப 2 கையை வச்சு, நான் யாருடையவர் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் என்ற பங்கில் நீங்கள் வரும்போது நீங்கள் அஞ்சாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? பெருமையோடு கூட நீங்கள் எதிர்த்து நிற்கணும். பெருமை நம்மளை ஒரு நாள் கீழே தள்ளிடும். பைபிள் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆமென். ஸோ இன்னொரு வாட்டி பார்க்க, நான் எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு நல்லா. கடவுள் பாருங்க, ஜோசஃபை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். ஒன்றுமே கிடையாது, பல வர்ணாங்கியும் கிடையாது. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கிழிச்சாங்க. அண்ணனுங்க பல வர்ணாங்கி கிழிச்சாங்க. போத்திஃபார் மனைவி வீட்டில் ட்ரெஸ்ஸை கிழிச்சா, சிறையில் இருக்கிற ட்ரெஸ்ஸை கிழிச்சாங்க. ஆனால் ஒரு இடம் வரும்போது ராஜரீகத்தில் பரவோன்னு ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எவனாலும் கிழிக்க முடியலங்க. எவனாலும் கிழிக்க முடியாத ஒரு ட்ரெஸ், ஒரு வஸ்திரம், ஒரு சீசனை கர்த்தர் கொடுத்தார். உங்களை கர்த்தர் ராஜரீகத்தில் வைப்பார். உங்களுக்கு ஒரு கனவு கொடுத்திருக்கிறார். கனவுக்கும் கரைக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு. அதுல வரக்கூடிய சோதனைகளை நீங்க ஜெயிக்கணும். குறிப்பாக பெருமையின் சோதனை நீங்க ஜெயிக்கணும். ஆமே. நீங்கள் புடமிட்ட பொன்னாக இருக்கணும். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை குறித்து நினைத்த நிரூபணத்தில் சீக்கிரம் நீங்க நிற்பீர்கள் என்பதற்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா நல்ல ஒரு மனிதனின் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகிறது. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஏன்னா நான் அவனை என் உள்ளம் கையில் ஏந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஜெயிப்பீங்களா? கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். We'll pray. We gone out of time. Hallelujah. You will never fulfill destiny until you pass the pride test. பெருமையின் சோதனையை ஜெயிக்கிற வரைக்கும் நிறைய பேர் லட்சியக்கரையில் நிற்பது ரொம்ப கஷ்டம். ஆகையால் 2 கரங்களை உயர்த்தி என் கூட சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே,
இந்த செய்தியினூடே நீர் என்னோடு என்ன சொல்லுகிறீர்? ஆமென். எந்த நிலையில நீங்க வந்தாலும் உங்களை கைவிடாத தெய்வம் அவர். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு கடினத்தினோட போயிட்டு இருக்கோம். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் நம்புகிறேன் உங்க பிரச்சனைக்கு அவரே பரிகாரி. ஜெபம் நம்ம எல்லாருக்கும் தேவை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாள் காலை வேளைக்கு நன்றி சொல்லுகிறேன். whatever the problem may be, Jesus, you are our answer. வாழ்க்கையின் எந்த கம்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், எனி ஏரியா ஆஃப் லைஃப், இன்றைக்கு காலையில் உம்மை நோக்கி வேண்டுகிறேன். அற்புதம் செய்யுங்கப்பா, ஆச்சரியமாய் நடத்துங்க. டேக் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் யுவர் சில்ட்ரன். எங்களை கொஞ்சம் தூரத்திலேயே, ஜோசப்புக்கு 13 வருஷம், அப்பா இந்த ஒரு வருஷத்திலேயே, இந்த மிச்ச 12 மாதங்களிலேயே பல விஷயங்களை ஜெயித்து, சுபாவ சோதனைகளை ஜெயித்து, கரையில் சீக்கிரம் நின்று நீண்ட தூரம் அந்த கரையில் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க என்று வேண்டி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி என் கூட சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you. இயேசு எந்தன் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறையில்லை. அவரை எந்தன் நேசர், நான் காட்சி அடைவதில்லை.